गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। तस्मै ஆகே கானானந்த கனகதுர்க்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதி. இந்த கானம் ஒரு ஸ்லோகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கனகதுர்க்கையாகிறாள். இங்கே இரண்டுமே இணைகிறது. ஒன்று தங்க வடிவும், மற்றொன்று அதற்குள்ளே புனையப்பட்ட பாட்டும், அதாவது ஸ்லோகமும். அந்த வடிவத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய கனகதுர்க்கையாக ஆதி பராசக்தி என்பவள் இருக்கிறாள். கானம் என்று சொல்லக்கூடியது இசை. இசைக்குள்ளே தங்கமயம், தங்கமயத்துக்குள்ளே கனகதுர்க்கை. இதை உருவாக்கி வடித்தவன் ஆதிசங்கரன். ஆதிசங்கரன் கானம் இசை. இது தங்க ரேகையின் ஒளிக்கதிர்களாக அன்னை வருகிறாள். அது நரம்பு வழியே வருகிறது. நரம்பில் காம குரோதம் லோபம் மாயை விகாரம் அனைத்துமே வருகிறது. ஆனால் இந்த ஒளிக்கதிர் இசைமயமாகி யோகத்தின் கூட்டு சக்தி வழியாக வெளிவந்து அதிலே இருக்கக்கூடிய விகாரத்தின் தன்மை ஆதிபராசக்தியானவள் நரம்பு வழியாக உள்ளே சென்று அதை விலக்குகிறாள். இந்த கானம் என்று சொல்லக்கூடிய இசையின் வழியாக நரம்புகளை தொட்டு ஒளிக்கதிரின் வழியாக ஈசனை முன்வைத்து கனகம் என்ற துர்க்கையை வடிவடிக்க செய்து நெல்லுக்கனி ஒன்று வருகிறது. இது பாடுபவனுக்கு உருவம் இருந்தது. சங்கரன் என்ற பெயரோடு ஒரு உருவம் புனைந்து வந்தான். பாடப்பட்டது உருவமற்ற வறுமைக்கு உருவம் இல்லை. அதை அனுபவிப்பவனுக்கு உருவம் உண்டு. பூமிக்குள்ளே தங்கம் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த தங்க வடிவமான நெல்லிக்காய்க்கு வடிவம் இருக்கிறது. அது தங்கத்தின் உருவத்தை தாங்கி கனகதுர்க்கை என்ற பெயரோடு ஆதி பராசக்தியின் வழியாக வெளியே வருகிறது. பாடியவனுக்கு உருவம். உணவாக ஒரு நெல்லிக்காய் உணவாக கொடுக்கக்கூடிய காலத்திலே அந்த நெல்லிக்காய் இயற்கையோடு ஓரறிவு கூடியிருக்கிறது. நெல்லிக்காய் ஓரறிவு. அது உப்போடு இணைந்து, எண்ணெயோடு இணைந்து, காரத்தோடு இணைந்து, புளிப்போடு இணைந்து, நவரச சுவையோடு இணைந்து, அந்த நவரச சுவையை இணைத்த காலத்தில் அந்த அன்னையானவள்
அதை இணைத்தாலே இதுபோன்று ஒரு பக்தி செய்து இணைத்திருக்க வேண்டும், அதை சங்கரன் பெற வேண்டும் என்று ஆதிபராசக்தி நினைத்திருந்தாள். அதற்காக வறுமையிலும் இறை பிரேமை மறக்காமல் தானத்தினை, ஒரு உணவின் பண்டத்தின் தானத்தினை சங்கரன் பெரும்படி செய்து அந்த இல்லத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கின்றான். இந்த வறுமையை ஒழிப்பது சங்கரன். நெல்லிக்கனி கொடுத்த அந்த தாயின் வீடு வறுமை போகிறது. இதற்கு வரவேண்டியது தங்கம். அதனுடைய உருவம் நெல்லிக்காய் உருவம். கொடுத்தது நெல்லிக்காய் என்ற ஊறுகாய், பிக்கிள்ஸ். வந்தது தங்க நெல்லிக்கனிகள். அது கூட ஆகாயத்திலிருந்து வந்ததாம். அப்பொழுது கூரை வீடு. கூரையை பெய்த்து கொண்டு அதிர்ஷ்டம் வரும் என்பார்கள். அதுபோன்று அன்னையின் நாபி, கழுத்து, கண், முகவாய் நரம்புகள், உதட்டு நரம்புகள், பின்தொடையின் நரம்புகள், பிட்டத்தின் நரம்புகள், பெண்குறியின் நரம்புகள், கை கால் விரல்களில் 10 கூட்டல் 10 20 வகையான விரல்களிலே நரம்பு, தாமரை வடிவாகி அவளின் உருவமாகி பாடப்பெற்றானே, அவன் உடலுக்குள்ளே புகுந்து அவன் ஆண் என்று பாகுபாடு பார்த்திருந்தால் அன்னை அவன் நரம்புக்குள்ளே புகுந்திருக்க மாட்டாள். தன்னுடைய மகன் என்று கருதியதால் அவன் நரம்பு வழியே 7 தாதுக்கள் அடங்கிய உடல், தோல், இரத்தம், நரம்பு, மஜ்ஜை, சதை, அதற்குள்ளே அடங்கிய பிண்டம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன், இதுபோன்ற தாதுக்களால் நரம்போடு பின்னிய எலும்பு, இதனோடு கூடி தன்னுடைய கிரணசக்தியை, சொர்ணசக்தியை சங்கரன் வழியாக அனுப்பி நெல்லிக்காய் தங்கரேகையோடு கூடி அநேகமான நெல்லிக்காய் தங்க உருவிலே வந்ததாம். இதற்கு கானானந்த கனகதுர்கே, இந்த கனகதுர்கையோடு கூடி வருபவள் ஸ்வர்ணத்தின் அடிப்படை விலாசம் உள்ள லக்ஷ்மி, அதை தாங்கி வருபவன் விஷ்ணு. இவள் இருவருக்கும், கனகதுர்கை லக்ஷ்மி, அடுத்து விஷ்ணுவுக்கும் இந்த பூஜா சக்தியின் அனுகிரகத்தை தேவியான ஆதிபராசக்தி அருள்வதால் அங்கே சொர்ணம் என்ற ஒரு சக்தி நெல்லிக்கனிகளாக வருகிறது. இது பூமியிலிருந்து வந்ததா? இல்லை, அன்னையின் நரம்புகள் வழியே வந்தது. இந்த நரம்பு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பேன். உண்மைதான். மகப்பேறு பெற்றெடுத்த அடுத்த நிமிடம் தாயின் முலைக்காம்பு வழியே மஞ்சள் திரவத்தில் பால் சுரக்கிறது. அது பல கோடி நரம்பு வழியாக இரத்தத்தை சுத்திகரம் செய்து முதலில் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நிலையில் மஞ்சள் திரவமாக பால் வருகிறது. இந்த காலத்து மருத்துவர்கள் அதை பீச்சி வெளியே தள்ளிவிட்டு வெள்ளை நிறமாக வரக்கூடிய பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வர். அந்த பால் முதலில் வந்தது ஆன்டிபயாட்டிக், அடுத்தது தூய வெள்ளை. இது நரம்புகள் வழியாகத்தான் சுத்திகரிக்கப்படுகிறது.
இந்த இரத்தத்தின் ஒப்பனையோடு கூடிய தங்கம், தங்கத்தின் ஒப்பனையோடு கூடிய சிகப்பு நிற குருதியான இரத்தம் வெண்ணிறமாக பாலாக மாற்றப்பட்டு குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. இதே தத்துவம் ஆன்மீகத்தில் சொர்ணமுகி என்று சொல்லி அன்னையானவள் கனகதுர்கை, அதாவது கனகதுர்கே. எதற்காக இந்த திருவிளையாடலை செய்கிறார்? காமத்தின் விகாரத்தை இப்பிறப்பே அறுக்க முடியும். கோடி பிறப்புகள் செல்ல வேண்டாம். ஒரு சகசிரநாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் ராகத்தின் பாவத்திலே வைத்து அவள் விரும்புவது மொஹாரி ராகம். அன்னை குளிக்கக்கூடிய காலத்திலே, திருமஞ்சனாதி சேவையை செய்யக்கூடிய காலத்திலே நாதஸ்வரத்திலே இருந்து வரக்கூடிய முகாரி அந்த ராகத்தை கேட்டு ஆனந்தித்து நீராடலை முடித்து அலங்காரம் செய்து வரும் அன்பர்களுக்கு ஆசி வழங்குகிறார். இந்த முகாரி என்பது என்ன? வேண்டுதலின் தன்மை அனைத்துமே அழுகையோடு சேர்ந்து முகாரியாகத்தான் இருக்கும். நாம் ஒருவர் இல்லத்திலே சென்று தினமும் குறை சொன்னால் அது முகாரியாக அமையும். 10 நாள் கேட்பர், 11வது நாள் தினமும் வந்து இந்த வீட்டிலே அழுகிறாளே என்று நினைப்பார். இதற்கு முகாரி. ஆனால் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அன்னை கோடிக்கணக்கான அன்பர்களின் பக்தி என்பதே ஒரு முகாரி ராகம். கேட்டு அழுவதே பக்தி தானே. பிள்ளை வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வறுமை நீங்கி பொருள் வேண்டும், இதெல்லாம் வேண்டுதலே அழுகை முகாரி. ராகத்துக்குள்ளே அடங்குவது. கல்யாணி பாடி காம்போதியிலே முடித்து ராவணன் சிவனிடத்திலே ஆசி பெற்றான், அனுக்கிரகம் பெற்றான். இது அனைத்துமே வேண்டிய சக்திகளை பெற்றான். இது அனைத்தும் கானானந்த. இசையின் வழியே இறைவனை அடைய அந்த நரம்புகளில் சொர்ண ரேகையாக வரக்கூடியவள் ஆதிபராசக்தி. அவளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சொர்ணத்தின் தன்மையாகி காற்றிலே கலந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மெல்லிய ரேகையாக மாறி மனிதனின் உடலிலே சேருகிறது. இதற்கு கான ஸ்லோகா என்பது பெயர். ஸ்லோகங்களை இசை வடிவிலே அளித்தால் அன்னையானவள் சொர்ணத்தின் சக்தியை தருகிறாள். இது ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். நெல்லிக்கனி கொடுக்காது, அருளாசி கொடுக்காது. நெல்லிக்கனி தத்தமாக விருந்தாக கொடுக்கப்படுகிறது சங்கரனுக்கு. அது கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சரி, கொடுத்த பின் அந்த கனிகளை தங்கமாக திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கனகதாரா என்று பெயர் வைத்தான். தாரை என்பது நரம்பு வழியாக ஆன்மீகம் உள் நுழைவது தாரை. இன்னொன்று தவளை, கனகதாரா. அது இசையோடு கூடி ஸ்லோகங்களாக வடிக்கப்படுகிறது. இதை அனுபவிப்போள் காமாட்சிக்கு ஒரு பெயர் பங்காரு என்று. காமாட்சிக்கு ஒரு பெயர் பங்காரு என்று. அந்த
சொர்ணத்தின் ரேகையை பங்காரு காமாட்சி அனுபவிக்கிறாள். அனுபவிக்க வைப்பதற்கு ஆதிசக்தி ஒரு காரணம். அதை ஏன் அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். காரணம், பாடியவன் ஸ்லோகத்தை பாடி முடித்து விட்டான். அந்த ஸ்லோகத்துக்கு வரி ஒலி வடிவம் உண்டு, எழுத்து வடிவமாக்கலாம். அன்னையை வடிவு கொண்டு பார்க்க இயலாது. அன்னை வடிவு மாறி வருகிறாள். சொர்ணத்தின் தத்துவத்தோடு தாரையாக வருகிறாள். தங்கத்தாரை என்பது இவளுக்கு பெயர். இதன் மூலக்கூறு என்ன? அது காற்றோடு கடைந்தது. ஸ்லோகம் வரிகளுக்குள்ளே ஒடுங்கியது, ராகத்துக்குள்ளே ஒடுங்கியது, மாற்று உருவமாக வந்தது. தத்தமாக நெல்லிக்கனி என்ற ஊர்க்காய். அதற்கு உபகாரமாக அன்னை கொடுத்தது தங்கமான நெல்லிக்காய்கள் பல கோடி. அதற்கு சங்கரன் ஆதிசக்தியை தொழுதாராம். உடனே ஆதிபராசக்தி சங்கரனிடத்திலே எழுந்துருளப் பண்ணி, நீ கலங்க வேண்டியதில்லை, கரும்பு வில்காரியும் பங்காரு தன்மையை அனுபவித்த பங்காரு காமாட்சியும் மூர்ச்சை அடைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உனக்கும் இனம் புரியாத ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. என்னை தொழுதனே நான் வந்தேன். ஆதிபராசக்தியானவள் தன்னுடைய வாயால் இதை சொல்கிறாள். தன்னுடைய வாயால் இதை சொல்கிறாள். என்ன என்று? உலகப் புகழ் அடைவதற்கு சகுன பிரம்மத்தின் நித்தியம் தேவை. சகுன பிரம்மத்தின் நித்தியம் தேவை. சகுன பிரம்மம் என்பது உருவம். சங்கரா, நீ என்னை அருவுரு கோணத்திலே பார்த்திருக்கிறாய். சராசரி மக்கள் மாயையை பற்றியவர்கள், இது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சங்கரனாக உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாகிவிட்டது. நீ கூட சகுன பிரம்மத்தில் இருக்கிறாய், கலங்காதி என்றாள். இடிதாங்கி போன்று ஒரு பதில் வந்தது சங்கரனுக்கு. நீ வறுமைக்காக பாடினாய். வறுமை நீங்க வேண்டும். வறுமைக்கு உருவம் இல்லை. உருவமான ஒரு நெல்லிக்கனி தங்கத்தால் வந்தால் அவர்களுடைய குறை தீரும். சகுன பிரம்மத்திலே நெல்லிக்கனி தங்கமாக வர வைக்கப்பட்டது. இது யாருக்காக வர வைக்கப்பட்டது? ஆறாவது அறிவு கொண்ட மனிதனுக்காக. ராஜேஸ்வரியை கரும்பு வில்லோடு இணைத்து பாடிவிட்டாய். கனகமன்ற துர்க்கையை கானானந்த கனக துர்க்கை என்று பாடிவிட்டாய். இதற்கு உருவம் வேண்டும். நாளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வறுமை அந்த இல்லத்திலே கொடுத்து உனக்கு ஊறுகாயை கொடுக்க வைத்தேன், நெல்லிக்கனி. அதற்கும் உருவம் உண்டு. உன்னுடைய இசைகானமான ஸ்லோகத்தால் ராஜராஜேஸ்வரி கரும்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுவையை எடுத்து பங்காரு என்று சொல்ல காமாட்சிக்கு ஊட்டி அவள் பிரம்மை தட்டி போய் இந்த பாடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பங்காரு காமாட்சி உடனே நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனியாக மாறினாள்.
இவையெல்லாம் சகுனத்தின் பிரம்மம். இந்த சகுனத்தின் பிரம்மத்திலே ஏன் ஆட்டி வைத்தேன் என்று புரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாள் ஆதிசங்கரனிடத்திலே அன்னை ஆதிபராசக்தி. சங்கரனுக்கு மூச்சை ஓடவில்லை. சங்கரனுக்கு மூச்சை ஓடவில்லை. காரணம் சொல்கிறாள் ஆதிபராசக்தி. சகுன பிரம்மத்திலே தமோ ராஜோ சத்வோ குணம் உண்டு. இதுதான் ரகசியம். சகுன பிரம்மத்திலே தமோ ராஜோ சத்வோ குணம் உண்டு. காரணம், நெல்லிக்கனி மலமாகும். தங்கம் மீண்டும் உருகினால் உருமாறும். ஆதி சங்கரன் என்ற பெயர் கொண்டு வந்த நீ ஒரு காலத்திலே சமாதியாவாய். இவை அனைத்துமே சகுனத்தின் பிரம்மத்தை காட்டுகிறது என்கிறாள். கேட்கிறான். அதற்காக லட்சுமியும் விஷ்ணும் தன்னுடைய பூஜையின் சக்திகளை முத்தேவியர் ஒன்று கூடி அன்னையான தேவிக்கு, அதாவது ஆதிபராசக்திக்கு பாதத்திலே சமர்ப்பிக்கின்றனர். எத்தனை ஆனந்தம்! தமோ குணத்திலே இருந்து வேண்டுகிறோம் பலகாலம். மனமதில் பற்றுவதில்லை, வேண்டுதல் நடக்காது. ரஜோகுணத்தில் ஆனந்தமடைந்து வேண்டுகிறோம், நடக்கிறது. சத்வகுணத்தில் ஆன்மீகமும் உலக லௌகிகமும் ஒன்றிணைத்து கேட்கிறோம், நடக்கிறது. இது நிலை. இவை அனைத்தும் சகுன பிரம்மத்தின் வழியாக ஆன்மீகத்தை சக்தி யுகத்தின் சொந்தக்காரி சக்தி, அதாவது ஆதிபராசக்தி போதனை செய்கிறாள். ஆண் பெண் இருவருடைய உடலில் சக்தியாக இருக்கிறாள். பெண்ணின் மயமாக தோற்றம் கொடுக்கிறாள். ஏன்? அதுதான் வளர்ச்சி. நதி ஓடுகிறது என்றால் அந்த நதி ஓட வேண்டுமானால் அதில் பெண் சக்தி இருக்க வேண்டும். ஒரு விதை வளர்கிறது என்றால் அதிலே பெண் சக்தி இருக்க வேண்டும். அனைத்து வேண்டுதல்களுடைய பலனையும் கொடுக்கிறாள். ராட்சச கணத்தை தவிர்த்து, அதிகோபத்தை தவிர்த்து, மனித கணத்திலே சென்று மிதமான தன்மை அடைந்து தேவகணத்திலே நின்று தெய்வம் போன்று பொறுமை கொண்டு வேண்டினால் 3 குணங்களில் உள்ள சக்தியை தாண்டி 3வது குணத்தின் பலனையும் கொடுத்து ஆன்மீகத்தையும் கொடுத்து தேவையான வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாள். இதற்கு சகுனம். ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு காரியத்திற்கு செல்கிறோம். அது என்ன காரியம் என்று தெரியாது. நமக்கு பிடிக்காத ஒருவர் எதிரிலே வருகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? இன்று இந்த காரியம் அவ்வளவுதான். மனைவி பக்கத்திலே இருந்தால் உள்ளே சென்று நீர் அருந்திப்போம். நீங்கள் போகிற காரியம் இன்றைக்கு கோவிந்தா தான். இது சகுனத்தின் தத்துவம். இந்த சகுனத்தின் தத்துவத்தை மனிதன் உணர்வதற்கு பெரிய மகான்களை கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்கிறது. பெரிய ராவணன் கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சீதையை அபகரித்து சென்றான், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவளுடைய அழகை ரசித்தான், அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ராட்சசன் சீதா பிராட்டியின் அழகை ரசிக்கிறான். ராட்சசன், மனிதன், தேவம்
உடன் சென்று வாரும் பார்ப்போம். ராட்சசன், மனிதன், தேவன். ராட்சசனுக்கு சீதா பிராட்டியின் அழகை ரசிக்க தெரியாது. ஏனென்றால் அவன் பெண்ணை கண்டவுடன் தின்றுவிட வேண்டும். உடலால் காமத்து பசியை தீர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் தமோகுணம் ராட்சசகுணம், ரஜோகுணம் மனுஷகுணம், சத்வகுணம் தேவகணம். ஒரு ராட்சசன் சீதா பிராட்டியின் அழகை ரசிக்கிறான். ரசித்தவுடனே தெரிகிறது இவள் அற்புதமான ஒரு மங்கை. நமக்கு ஒரு சாபம் இருக்கிறது. விரும்பாத மங்கையை தொட்டால் தலை வெடித்து சிதறும் என்று. இவளை விரும்பவும் ஆகிவிட்டது, விடவும் மனதில்லை. இந்த இலங்காபுரி அழகாக இருக்க வேண்டுமெனில் இந்த மங்கை இங்கிருக்க வேண்டும். இந்த குணம் யாருக்கு வருகிறது? ராட்சசனுக்கு வருகிறது. ராட்சசனுக்கு தேவத்துடைய அழகை ரசிக்க தெரியாது. ராட்சச கணத்தை கடந்து, தமோ குணத்தை கடந்து ரசிக்கும் தன்மை ரஜோகுணத்துக்கு வந்து சத்வோகுணம் அந்த அழகை ரசிக்கும் தெய்வீக பக்குவம். மூன்றாவது நிலையில் ராவணன் சென்று விடுகிறான். இவளை விடலாகாது. போர் வரும் என்று தெரிகிறது. ராமனும் வருவான் என்று தெரிகிறது. ராமன் வந்து நம்மை கொன்று விடுவான் என்று தெரிகிறது. இலங்கை அழிந்து போகும் என்று தெரிகிறது. யாருக்கு? சகுண பிரம்மத்திலே ராட்சசனுடைய உருவத்திலே இருக்கிறவனுக்கு. இத்தனை தெரிவதற்கு காரணம் என்ன? சீதா பிராட்டியின் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி யாருடையது? ஆதிபராசக்தியுடையது. யாருக்கு பாடம் நடத்துகிறாள்? ராவணனுக்கு. அவனுக்கே தெரியாத பாடம் நடத்துகிறாள். போர் மூண்டது. பாணங்கள் பறந்தன. பாணங்கள் மூளைக்கொன்று பறந்தது. ராவணன் சிவபக்தன். ஏன் ராவணன் சிவபக்தனானான்? கிங்கணர்களும் ராட்சசர்களும் தேவ பரிபாலனத்துக்கு சிவன் உபயோகித்துக் கொண்டான். இவனும் அதில் உயர்ந்தவன் ராவணன். கிங்கணர்கள், கணங்கள், பூதங்கள் இவை அனைத்துமே சிவனுக்கு தேவையானவர்கள். அதை பயன்படுத்தி சிவனை தன்பால் இழுத்தவன் ராவணன். ஆகவே அவனும் பானங்களை தொடுத்தான். போர் நடந்து கொண்டிருந்தது. ராவணன் சாயும் வேளையும் வந்தது. ராமபாணத்தை விட வேண்டும். விட்டால் ராவணன் மாண்டு போவான். ஏதோ ஒரு சொல் ராமனுடைய காதிலே கேட்கிறது. என்ன சொல் என்றால் ராம் 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 என்ற சொல். என்ன சொல்லது? ராமா 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 ராமா. காவியம். அதில் கதாநாயகன் ராமன், சீதா பிராட்டி கதாநாயகி. உங்கள் பாணியில் சொல்லப்போனால் வில்லன் ராவணன். ராம் 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 என்று கேட்கிறது. யாரோ என்னை அழைக்கிறார். யாரோ என்னை அழைக்கிறார். யார் அது? விடக்கூடிய பானங்கள் போய்கொண்டிருக்கிறது.
ராமா ராமா என்ற சொல் அழகிய சங்கீதமாக வருகிறது. தம்பூரா மீட்டி నేను నిన్ను చూడాలి, నేను నిన్ను చూడాలి, நான் உன்னை பார்க்கணும். ராமா 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 ராமா. கல்யாணியோடு சேர்ந்து காம்போதி. காம்போதி பிரியமானது ராவணனுக்கு. ஈசனை கண்டுகொண்டான் அதில் முகாரியையும் அழைத்தான். நான் உன்னை பார்க்க வேண்டும் ராமா, நீ பாணத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாய், நீ தெய்வம். இங்கே சகுன பிரம்மத்திலே தெய்வமான ராமன் இருக்கிறான். தமோகுணத்தின் சாரல் அவனிடத்திலே இல்லை, ரஜோகுணத்தின் சாரல் அவனிடத்திலே இல்லை. சத்வோகுணத்தில் இருக்கக்கூடியவன் எதிரியின் மாயை வெல்வதற்கு தன் மனைவியை பகடைக்காயாக வைத்து போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ராமநாம சங்கீர்த்தனம் கேட்கிறது. உடம்பிலே அனைத்து பாகங்களிலும் ரத்தம் வருகிறது ராமனுக்கு. ராவணன் என்ன லேஸ்பட்ட ஆளா என்ன? யாருடைய கீர்த்தியை பெற்றவன்? சிவனின் கீர்த்தியை பெற்றவன். தன்னுடைய நாடின் நரம்புகளை வீணையாக்கி வாசித்தவன். காம்போதிக்கு மயங்கி வந்தான் அந்த கபோதி. காம்போதிக்கு மயங்கி வந்தான் அந்த கபோதி. சிவன் கூட லேசான ஆள் இல்லை. இவனை கொல்வதற்காகவே காம்போதியில் வந்தான். ஏன் சிவன் காம்போதியில் வர வேண்டும்? ஒரு காலத்திலே சிவனின் மனைவி அழகாக இருக்கிறாள், என்னுடன் அனுப்பு என்று கேட்டவன் ராவணன். காம்போதி வாசித்த காலத்திலே சிவன் அருள் செய்தான். அன்று ராவணனுக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. ஒரு தலையை மலைக்குள்ளே கொடுத்து மலையை அசைத்தவன், பனிமலையை அசைத்தவன், நசுங்கியது தலை. காம்போதியிலே வந்து முகாரியில் மீட்டினான். நான் உன்னை பார்க்க வேண்டும் ராமா ராமா என்று. ராவணன் அடித்த பாணத்தால் ராமன் சதை கூட பீந்து போனது. குதிரை கொட்டுகிறது. ராமனுக்கு ஒரு ஆனந்தம். எதிராளி கூட நன்றாக போர் செய்கிறான். யார் இது நம்மை அழைப்பது? இந்த தோற்றத்தோடு போனால் பக்தன் வீர் கொண்டு பயந்து விடுவான். ஒரு அங்குலம் வடிவில் போவோமே என்றான். ஓர் அங்குலம் வடிவிலே ராமன் அந்த பக்தனிடத்திலே வந்தான். அவன் தம்பூராவை மீட்டி ராம் 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 ராம், நன்றி ராமா, என்னுடைய ராமன். நன்னி ராமா, என்னுடைய ராமன். ராமனுடைய சக்திகள் அனைத்தும் என்னுடையது. நன்னி ராமா, என்னுடைய ராமனே. எதற்காக அழைத்தான்? அவன் அழைத்ததன் காரணம் என்ன? ராமனும் வந்தான், ஓர் அங்குலத்திலே நின்றான். என்ன வேண்டும் தாசா என்றான். ஒன்றும் வேண்டாம், ராவணனை சாய்த்துவிட்டு இங்கே வா. மனிதன் ஆணையிடுகிறான். அந்த மனிதன் ராமனை கண்டது நிர்குண வடிவிலே, வடிவமற்றவன். மனிதன் இறைவனை வடிவமானவனாகவும் வடிவமற்றவனாகவும் பார்க்கக்கூடிய தகுதியின் சக்தியை அன்னை ஆதி பராசக்தி கொடுக்கிறாள். போர் பலமாக நடந்து கொண்டிருந்தது. போரில் ராமனுடைய கை வீறு கொண்டெழுந்தாலும் சற்று தோய்ந்து போனது ராவனின் தோள்கள். ஆனாலும் நன்னி ராமா நன்னி ராமான் மீண்டும் குரல். மீண்டும் அங்கே ஒரு அங்குலத்தில் போனான். ராமா, நல்ல வேளையில் நீ இங்கே வந்தாய்.
நல்ல வேளையில் நீ இங்கே வந்தாய். என்ன பக்தா சொல் என்றானாம். உடனே பக்தன் சொல்கிறான், நீ சகுன பிரம்மத்திலே இருந்து ராவணனோடு போர் புரிகின்றாய். ராவனுக்கு தூக்கி வாரி போட்டது ராமனுக்கு. என்ன சொல்கிறாய்? అవునండి నందిరామా చూసుకో తెలుసుకో. ஆமாம் ராமா, என்னுடைய ராமா, பார்த்துக்கொள், தெரிந்து கொள். ஏமி தெலுசா, என்ன தெரியுமா? நாளை உன்னுடைய ராமபாணம் அவனை தொலைத்து விட்டால் நீ பொல்லாப்பழி எழுதுவாய். நீ நிர்குண வடிவிலே இருந்து கொண்டு அவனோடு போர் புரி என்றான். ராமனுக்கு கை கால் வெலவெலுத்து விட்டது. சென்றான், வடிவற்ற நிலையிலே போர் புரிந்தான். இது நமக்கு தெரியாது போனது. ராமன் தெய்வமையா, உருவமற்ற நிலையிலும் உருவமுள்ள நிலையிலும் இருக்கக்கூடியவன், விஷ்ணுவின் அவதாரம். ராமனுடைய பாணத்தை பூட்டியாகிவிட்டது, விட வேண்டும். விட்டால் மாண்டு போவான் தெரிந்து விட்டது. நன்னி ராமா மல்லி நீக்கி நேனு சூடாலே என்றானாம். நன்னி ராமா, என்னுடைய ராமனே, மல்லி நேனு நீக்கு சூடாலே, மீண்டும் நான் உன்னை பார்க்க வேண்டும் ஆணை. ஒரு அங்குலத்தில் வருகிறான். என்ன பக்தா என்றான். ஒன்றுமில்லை, நீ நிர்குண வடிவிலே போர் செய்கிறாய், உண்மைதான். அவன் சகுன பிரம்மத்திலே போர் செய்கிறான். ஆசையை அவனால் வெல்ல முடியவில்லை. அவன் ஆசையை வென்று உயிர் துறக்க வேண்டுமானால் ராமன் அமர்ந்து விட்டான். ஓர் அங்குலத்தில் வந்தவன். அறிவுரை நடக்கிறது. ஒன்றுமில்லை, இப்பொழுது நீ போர்க்களத்திற்கு சென்று அவனை இன்று போய் நாளை வா என்று சொல்கின்றான். தம்பூரா மீட்டியவன். தம்பூரா மீட்டியவன் என்ன சொன்னான்? நீ போர்க்களம் புகுந்து ராவணனை பார்த்து இன்று ஓய்வெடுத்து கொண்டு நாளை திரும்பி வந்து போர் செய் என்று ஓர் அங்குலத்திலே போன ராமனை பார்த்து தம்பூரா மீட்டிய ஒரு மனிதன் சொன்னான். ஆறாவது அறிவுள்ள மனிதனுக்கு எத்தனை மகாசக்தி! எழுந்தான் ராமன், கர்ஜித்தான், வானுயர நின்றான். வானுயர நின்று இத்தனை காலம் போர் புரிந்தேன், மகாலட்சுமியான சீதையோடு நான் வாழ்ந்தேன். இன்றுதான் எனக்கு தெரிந்தது, ராட்சசனாக இருக்கக்கூடிய ஒருவன் சகுன பிரம்மத்திலே இருந்து என்னுடைய தேவியை தெய்வமாக ரசித்து பார்த்திருக்கிறான். ராட்சசனுக்கு அவ்வளவு புத்தி வராது. அதற்கு அவன் சொன்னானாம், சாலு சாலுண்டி சாலுன்னானாம். போதுமையா, கீழ் இறங்கு, உன் விஸ்வரூபத்தை எங்கே காட்டாதே. நேராக ராமன் ராவணன் இருக்கக்கூடிய போர்க்களத்திற்கு சென்று சிறு வடிவத்தோடு மரவுரி தரித்த கோலத்தோடே சென்றான். என்று துணிகளை மானத்தை மூடி போர்க்களம் சென்றான். அன்று மரவுரி தரித்து அங்கு நின்று இன்று போய் நாளை வா என்று சொல்ல வேண்டும். பார்த்த ராவணன் இரு கரங்குப்பி ராமா என்று மனதுக்குள்ளே நினைத்தானாம். ராமா என்று மனதுக்குள்ளே நினைத்தான். ராட்சணனுக்கு சகுன பிரம்மம் தெரியாது, நிர்குண பிரம்மம் தெரியாது, அருவம் தெரியாது, உருவம் தெரியாது,
தமோகுணம் தெரியாது, ரஜோகுணம் தெரியாது, சத்துவகுணம் தெரியாது. எந்த ஒரு பொருளை கண்டாலும் தன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளை கண்டாலும் தன்னுடைய வசத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அங்கு சக்தியாக ராவணனின் உடலிலே இருந்து ஆதிபராசக்தியானவள் சீதா பிராட்டியை தாய் என்று உணரும்படி செய்தாள். உடனே ராமன் சொன்னானாம், நீ இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொள், நாளை வருக. இன்று நீ ஓய்வெடுத்துக்கொண்டு நாளை வருக என்று சொல்வதற்கு ராமன் ஒரு அங்குலமானான் ஒரு பக்தனிடத்திலே. ஒரு அங்குலத்துக்காரனுக்கு பக்தன் பாடம் நடத்தினானாம், நீ உருவமற்றவன், ஒரு நொடியில் அவனை வென்றுவிடலாம். உருவமற்றவன் என்ற சொல்லால் நீ நிறைய நிரப்பப்படுவதால் இன்று போய் நாளை வா சொல், அதற்கு உருவம் இல்லை. இது ராவணன் சகுன பிரம்மத்தோடு கூடி தெரிந்தோ தெரியாதோ ராட்சசன் அறிவுக்கு எட்டாத ஒரு அழகை தேவியை ரசித்தான், அன்னையை. அந்த ரசனையை உண்டாக்கியது சக்தி. ஆணுக்கும் பெண்ணுக்கும், ராட்சசனுக்கும் மனிதனுக்கும், தேவனுக்கும், மூவுலகுக்கும், 14 புவனங்களுக்கும், 14 புவனங்கள் அனைத்திற்கும் சக்தி. இந்த நிலையை உண்டாக்குபவள் ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அன்னை. இதை கேட்டதும் மூச்சை நன்றாக இழுத்து வெளியே விட்டானாம். யார்? ராவணன். இது இடை பிங்களை சுடுமுனை மூச்சு. பிராணாயாமம் செய்யக்கூடிய காலத்தில் 2 மூக்கு துவாரங்கள் வழியாக 18 முதல் 36 எண் வரை உள்ளுக்கு 2 மூக்கு துவாரங்கள் வழியாக காற்றை இழுத்து 1 நிமிடம் நிறுத்தி மறுபடியும் 2 மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே விட வேண்டும். பெருமூச்சு என்பது பெயர். அப்பா முடிந்தது கதை, இது பெருமூச்சு. ஆனால் இந்த மூச்சு நிலையில் பாருங்கள், ஒரு மூக்கு துவாரத்திலே காற்று நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும், அடுத்தொரு மூக்கு துவாரத்திலே அதில் பாதிதான் உள்ளுக்கும் பின்னுக்கும் வரும். உங்கள் ஆள்காட்டி விரலை ஒரு மூக்கு துவாரத்தை அடைத்து உறிஞ்சி பாரும் தெரியும். அடுத்தொரு மூக்கு துவாரத்தை திறந்து அடுத்தொரு முன்மூக்கு துவாரத்தை அடைத்து மாற்றி மாற்றி மூச்சுக்காற்றை இழுத்து பாருங்கள். ஒன்றில் வேகமாகவும் மற்றொன்றில் குறைவாகவும் உள்ளுக்கும் வெளிக்கும் தள்ளும். ஆனால் ஏக காலத்திலே ராவணன் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டான். இது பிராணாயாமம் செய்யும் முன் செய்ய வேண்டிய வேலை. நாளையே நாம் மாண்டு போவது திண்ணம் என்று முடிவெடுத்து விட்டான். வந்தது என்னுடைய தந்தை. ராமன் யார்? என்னுடைய தந்தை. தெரிந்துவிட்டது. அன்று காம்போதியில் வாங்கினோமே, பலிதமில்லாத வரத்தை வாங்கினோம். கல்யாணியும் காம்போதியும் முகாரியும் சேர்த்து ஒருவன் ராமனை நிர்குணமாக்கி சகுன பிரம்மத்தை கடந்து என்னிடத்திலே நிகுண பிரம்மத்தில் நிர்குண பிரம்மத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான். நாளை நான் மடிவேன் என்றானாம் ராவணன். அதே காம்போதியை அன்றிரவு வாசிக்கிறான். ராகமாளிகையை வாசிக்கிறான். 7 ராகங்களை ஓரிடத்திலே ஏக காலத்திலே வாசிப்பது ராவணன். அரக்க குலத்தில் பிறந்தவனுக்கு இருந்த சிவபக்தியால் வந்தது இது. ராமாயணத்தை நாம் ராமன், ராவணன், சீதை, லக்ஷ்மணன், பரதன் இதுகள்தான் பார்ப்போம்.
இதற்கு அனைத்துக்கும் சூத்திரத்தின் சுழுமுனைக்காரி சக்தி. சுழுமுனைக்காரி சக்தி எப்படி என்பதை சற்று பொறுத்து பார்ப்போம்.